இரண்டாவது முறையாக அனுமதி மறுப்பு, பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு. கொதித்தெழுந்த விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் திமுக அரசு இருக்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் கூறியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை விவரம்: தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக் கொள்ள முடியாத வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மக்களிடையே செல்வாக்கை இழந்த தற்போதைய ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ, தமிழக வெற்றிக் கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்பது மட்டும் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கைதான். மற்ற கட்சிகளின் இதுபோன்ற நடவடிக்கைகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த வெற்று விளம்பர மாடல் அரசு தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் நலனுக்காக செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நடுங்குகிறது. தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை இழந்து முழு நேரமும் நம்மை வீழ்த்துவதை பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து நம் செயல்பாட்டை முடக்க நினைக்கிறார்கள். அதன் ஒரு பகுதிதான் திருச்சியில் ஆனந்த் மற்றும் கட்சியினர் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு. திமுக அரசின் இத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு வழக்கை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன். இவ்வாறு நடிகர் விஜய் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக சார்பில் 2026 போட்டியிட உள்ள நிலையில் விஜய் தலைமையில் ஆட்சி அமைய அக்கட்சியினர் பிரச்சார பணிகளை விரைவில் தொடங்க உள்ளனர். விஜய் 2 மாநில மாநாடுகளை நடத்தியுள்ளார். விரைவில் திருச்சியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். தமிழக அரசியல் சூழல் தற்போது வெகுவாக சூடு பிடித்துள்ளது. நடிகர் விஜய் தலைமையில் புதிதாக உருவாகியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் அந்த கட்சியின் முக்கிய தலைவரான பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது திருச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசு பொருளாகி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதி புசி ஆனந்த் திருச்சி வந்தபோது விமான நிலையம் அருகே வாகன நெரிசல் ஏற்பட்டது. அப்பகுதியில் போலீசாரின் பணிகள் தடுமாறியதாக கூறப்படுகிறது. மக்கள் மற்றும் வாகனங்கள் அதிக அளவில் கூடி சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பொது இடத்தில் தொந்தரவு மற்றும் போலீஸ் பணியில் தடங்கல் என்ற குற்றச்சாட்டின் பேரில் புசி ஆனந்த் உட்பட 6 பேருக்கு எதிராக திருச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் 2026 தேர்தலை குறிவைத்து தமிழக வெற்றிக் கழகம் தனது பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கட்சி தலைவர் விஜய் ஏற்கனவே சென்னை மற்றும் மதுரை ஆகிய 2 இடங்களில் பெரிய அளவிலான மாநில மாநாடுகளை நடத்தியுள்ளார். இந்த மாநாடு மூலம் கட்சிக்கு பெரும் ஊக்கம் கிடைத்ததாகவும் மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் விஜய் திருச்சியில் இருந்து தனது மாநில அளவிலான சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பயணத்தில் அவர் நேரடியாக மக்களை சந்தித்து பிரச்சனைகளை கேட்டு கட்சியின் நோக்கங்களை விளக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். புசி ஆனந்த் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு தவிக கட்சியின் பிரச்சார வேகத்தை குறைக்கும் வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படவில்லை. மாறாக இந்த சம்பவம் கட்சியினரிடையே அரசியல் அழுத்தம் என பொருள் கொள்ளப்படுகிறது. தவிக ஆதரவாளர்கள் கட்சியின் வளர்ச்சியை தடுக்க சதி நடைபெறுகிறது என குற்றம் சாட்டுகின்றனர். புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் தவிக கட்சிக்குள் புதிய சவாலாக கருதப்படுகிறது. ஆனால் அதே சமயம் கட்சியினரின் உற்சாகத்தையும் குறைக்கவில்லை. மாறாக மக்கள் மத்தியில் அக்கட்சியின் பெயர் மேலும் பிரபலமாகியிருக்கிறது.